தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 28ஆம் தேதி. நடுநிசி துதி. சங்கீதம் 119, 62. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். நம் ஆவிக்குரிய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் துதியினால் நிரப்புவதற்கு நிகர் வேறில்லை. நாம் இங்கு இருப்பதற்கு முதலாவது காரணம் துதியே. துதிக்கும் மனப்பான்மையை காத்துக்கொள்வது உங்களை நல்ல அமைப்பில் இருக்க செய்யும். நீங்கள் துதித்ததிலே நிலைப்பதனால் ஒன்றையும் இழக்கப் போவது இல்லை. இந்த சங்கீதம் முழுவதிலும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலும் துதியை ஜெபத்தோடும், துதியை விண்ணப்பத்தோடும், துதியை பரிந்து மன்றாடுதலோடும் மற்றும் துதியை தியானத்தோடும் இணைப்பதை காணலாம். அதன் அர்த்தம் என்ன? நம் எல்லை எங்கும் துதி காணப்பட வேண்டும். துதி இருதயத்தை மென்மையாக பக்குவப்படுத்தப்பட்ட நிலையில் வைக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தேவன் நம்மில் விரும்புகிறபடி எல்லாம் செய்யவும் பேசவும் முடியும். அவரை முழுமையாக பிரியப்படுத்தும்படி நாம் அவருக்கு என்ன தர முடியும்? அது நம் இருதயத்தின் ஆழங்களிலிருந்து எழும்பும் துதி அல்லவோ? நீங்கள் என்ன செய்தாலும் காரிருளின் மத்தியில் தேவன் தம்முடைய வார்த்தையில் செய்திருப்பவைகளுக்காக அவரை துதியுங்கள். அவர் உங்களுக்கு அதை செய்வார். அதில் துதியின் மனம் இருக்க வேண்டும் என மனதில் கொள்ளுங்கள். பரலோகத்தில் மிகவும் வெளியேற பெற்ற துதி துன்பப்படுகிறவர்களிடம் இருந்து வருகிற துதி. சோதனைகளில் துதிப்பது விசுவாசத்தை உறுதிப்படுத்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் உங்கள் மகிழ்ச்சியை பாதுகாத்து கொள்ள உதவும். பவுலும் சீலாவும் இரத்தம் வடியும் காயத்துடன் சிறைச்சாலையிலிருந்து துதித்ததினால் தேவன் மிகவும் தொடப்பட்டார். தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை விடுவித்தது போல தேவதூதனை அனுப்பி இவர்களை விடுவிக்காமல் சிறைச்சாலையை நொறுக்கி தப்புவித்தார். காரிருளின் மத்தியில் இருக்கும் போது தேவன் எல்லாவற்றின் மேலும் துதியின் மனம் கமல வேண்டும் என விரும்புகிறார். நண்பகலோ நள்ளிரவோ எந்நேரமாயினும் தேவனை சந்திக்க துதி நம்மை ஆயத்தப்படுத்தும். உண்மையான துதியாளர்களே தேவனை நள்ளிரவில் துதிக்க முடியும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.